ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளாக ஒரு vlog பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் கரெக்டான சுச்சுவேஷன் அமையலை. அப்படி இருக்கும்போது தான் என்னோட சிஸ்டர் இன் லா மேரேஜ்க்கு ஊருக்கு போகிறதா பிளான் பண்ணோம். மோர் ஓவர் காரில் தான் ட்ராவல் பண்ணுறோம். சரி, இதுவே ஒரு vlog-ஆ பண்ணலான்னு டிசைட் பண்ணேன். சொல்ல மறந்துட்டேனே, நாங்கள் ட்ராவல் பண்ணுற ஊர் திரிஷூர். அதுதான் என்னோட நேட்டிவ். மார்னிங் எழுந்திரிச்சு ஒரு 4 மணிக்கு ரெடியாகி 4:30க்கு கிளம்பலான்னு பிளான் பண்ணேன். ஒரு 8:30க்குள்ளே செங்கல்பட்டு க்ராஸ் பண்ணோன்னா டிராஃபிக் இருக்காது, பீஸ்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ண முடியும். இதெல்லாம் மைண்டில் வச்சு தான் ட்ராவல் பிளான் போட்டேன். சொன்னபடியே 4:30க்கு கிளம்பியாச்சு. இப்போ லைட்டு இல்லை, அதனால நிறையா வீடியோ எடுக்கல. நான் அப்படி செங்கல்பட்டு ரீச் ஆனதும் கொஞ்சம் டே பிரேக் வந்துடும். அங்கேருந்து நாங்கள் கண்டினியூ பண்ணுவோம். வழக்கம் போல் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு ஏறிட்டோம். இங்கே இருக்கிற ஹைலைட் என்னென்னா, எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் 4 விதமான சட்னி அலாங் வித் மிளகா பொடி உங்கள் டேபிள்லே வச்சுருவாங்க. அது அன்லிமிட்டட். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் எடுக்கலாம். அதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் கிடையாது. இப்போது நாங்கள் செங்கல்பட்டு தாண்டி ஆல்மோஸ்ட் ஹாஃப் த ஜே வந்துட்டோம்னு சொன்னோம். ஏன்னா நாங்கள் உளுந்தூர்பேட்டை க்ராஸ் பண்ணி சேலம் உளுந்தூர்பேட்டை ஹைவே நாங்கள் எடுத்துட்டோம். ஸோ 7:30 தான் ஆகுது. இன்னும் ஒரு 1 or 2 hours ஒரு மேக்ஸிமம் 3 ஹவர்ஸ்க்குள்ளே சேலம் ரீச் ஆகிடும். நாங்கள் 4:30க்கே கிளம்புனால ஆல்மோஸ்ட் ஒரு 10:30 10:45க்குலாம் நாங்கள் சேலம் அவுட்டர் ரீச் ஆகிட்டோம். சரி, அடுத்த பிரேக் எடுக்கலாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்கச்சு ஒரு நிழலான இடம். இந்த ரோட் சைடில் மாங்காய், வாட்டர்மெலன், மோர் அதெல்லாம் சரி எந்த மாதிரி இடம் பார்த்து நம்ம ஸ்டாப் பண்ணலான்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். கடைசியில் ஒரு ஸ்பாட் கிடச்சிது. அங்கே சரி நான் பார்க் பண்ண உடனே கொஞ்சம் ரெஸ்ட் எடுவோம். எங்கள் அம்மாவும் என் ஒய்ஃபும் ஒரு 1/2 hour பிரேக் எடுத்தோம். அதே மாதிரி வண்டியோட பானட்டை திறந்து வச்சோன்னா அந்த ஹீட் எல்லாம் கொஞ்சம் டிசிபேட் ஆகணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி அந்த ரோட் சைட்லேயே நின்று கொஞ்சம் அந்த ஊர் சைடு இருக்கிற வியூ எல்லாம் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். இந்த மாதிரி ட்ராவல் பண்ணும்போது நீங்கள் ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு 4 விஷயம் இருக்கு. பாயிண்ட் நம்பர் 1, வண்டி பக்காவாக சர்வீஸ் பண்ணியிருக்கணும். சர்வீஸ் பண்ண உடனே நம்ம ட்ரைவ் பண்ணக்கூடாது. ஏன்னா சர்வீஸ் பண்ணி ஒரு 1 week வண்டி ஓட்டினா தான் அதில் ஏதாவது பிரச்சனை இருக்கா, ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா நம்மளால ரெக்டிஃபை பண்ணுறதுக்கான டைம் கேப் இருக்குது, ஒரு பஃபர் டைம். செகண்ட் ஃபாஸ்டேக் ரீசார்ஜ் பண்ணி கண்டிப்பாக வச்சுக்கணும். ஏன்னா இப்போ நம்ம போகிற ரூட்டில் நிறைய டோல்ஸ் இருக்கும். அண்ட் அங்கே ரீசார்ஜ் இல்லாமல் பிளாக் லிஸ்ட் ஆகி வெயிட் பண்ணுற அந்த டைம் வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டே ரீசார்ஜ் பண்ணி வச்சுக்கணும். தேர்ட் ட்ராவல் பண்ணுற நாளுக்கு முன்னாடியே டேங்க் ஃபில்அப் பண்ணி வச்சுருங்க. அதுவும் இல்லாமல் 4 வீலையும் நம்ம கம்பெனி ஸ்பெசிஃபைட் ஆன ஏர் ப்ரெஷர் அது கரெக்டாக பில் பண்ணிவிட்டு அதை செக் பண்ணி வச்சுக்கணும். ஆல்மோஸ்ட் ஒரு 12:45 1 o'clock நாங்கள் கோயம்புத்தூர் அவுட்டர் ரீச் பண்ணிட்டோம். லஞ்சும் நம்ம வெஜிடேரியன் ஹோட்டலே போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ராயல் உடுப்பின்னு ஒரு பேனர் பார்த்துட்டே வரணும். சரி, ஓகே, உடுப்பி ஹோட்டல் தானே, இங்கே போகலான்னு நாங்கள் பார்க் பண்ணிட்டோம். ஆனால் அதுதான் ரொம்ப டிசப்பாயிண்டாக இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி ஃபுட் இல்லை, டேஸ்ட் இல்லை. மோரோவர் அங்கே ஸ்டாஃப் கம்மியாக இருக்கோ தெரில. பிகாஸ் ஆர்டர் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் வந்தாங்க. அதுவும் இல்லாமல் ஃபுட்டும் ரொம்ப ஆவரேஜ், பிலோ ஆவரேஜ் தான் நான் சொல்லுவேன். லஞ்ச் சாப்பிட்டு கிளம்பியாச்சு. ஒரு 3 o'clock ஆகும்போது வாளையார் செக் போஸ்ட் ரீச் ஆகிட்டோம். வாளையார் தான் நம்ம தமிழ்நாடு கேரளா பார்டர். அங்கே ரீச் ஆகும்போது ஒரு பெரிய போர்டு இருக்கும், வெல்கம் டு கேரளா. அண்ட் லேண்ட்ஸ்கேப் அப்படியே மாறும். வாளையார் கிராஸ் பண்ணி போகும்போது மனசில் அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா நம்ம ஹோம் டவுன் ரீச் ஆக போகிறோம், நம்ம சொந்த ஸ்டேட்டுக்கு வந்தாச்சு. வாளையார் கிராஸ் பண்ணி கொஞ்ச நேரத்தில் குதிரான் டனல் ரீச் பண்ணிட்டோம். இதுதான் கேரளாவில் இருக்கிறதுலையே லாங்கஸ்ட் டனல். இந்த குதிரான் டனல் தான் திரிஷூர் அண்ட் பாலக்காடோட பார்டரில் இருக்கிறது. ஸோ இந்த டனல் நாங்கள் தாண்டின உடனே திரிஷூர் டிஸ்ட்ரிக்ட் ரீச் ஆகிடுவோம். அப்புறம் அங்கேருந்து ஒரு 1/2 hour வீட்டுக்கு ரீச் ஆகிடுவோம். பை அரவுண்ட் 5:30 5:45 நாங்கள் வீட்டுக்கே வந்துட்டோம். ஸோ நாங்கள் இந்த ஊருக்கு வந்தது காரணமே என்னோடய சிஸ்டர் இன் லா மேரேஜ். ஸோ அந்த மேரேஜ்க்கு போகிற வீடியோஸ், அப்புறம் அந்த ஃபங்க்ஷன், அண்ட் இதுவும் இல்லாமல் கேரளாவில் கொஞ்சம் இடம்லாம் சுற்றி பார்க்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாம் இன்னும் போக வரும். ஸோ ப்ளீஸ் ஸ்டே டியூன்ட் அண்ட் சப்போர்ட். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.